ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரும்புதூர்லேருந்து புறப்பட்டுங்க போயிட்டுருக்கேன். கம்பெனிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன் கேப்பில். வீட்டுக்கு போயிட்டு 8 மணிக்குள்ளே டீச்சர் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அதனால் நேராக வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகி டீச்சரை பிக்கப் பண்ணுறதுக்காக நேராக போயிட்டுருக்கிறேன். டீச்சரை வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பிடுவேன். டெய்லியுமே இப்படி தான் போவேன். வந்த உடனே 2 மணி நேரம் காலையில் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஈவினிங்கில் ஓட்டுவேன். மீதி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். டீச்சரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ட்ராப் பண்ணிட்டு வரக்குள்ளே இவங்க 2 பேரும் சவாரி கிடச்சி இவங்க கம்பெனியில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக போயினே இருக்கலாம் புறப்பட்டேன். அங்கே எதனா சவாரி வருமானு புறப்பட்டு போயிட்டுருக்குள்ளே செக்யூரிட்டி எதனா ரிட்டன் வரக்குள்ளே எதனா கேட்பாரான்னு நினச்சேன். எதுவும் கேட்கல. அதனால் நேராக போயினே இருக்குள்ளே வழியில் இங்கே 2 இந்திக்கார் இருந்தாங்க. கேட்டேன், இல்லை வரல அப்படின்ட்டாங்க. வேறு யாரோ வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேராக போயினே இருக்குள்ளே அங்கே பார்த்தா ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. வரீங்களாப்பா அப்படின்னு கேட்டால், ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்கள ஏற்றி கூட்டிகிட்டு போனேன். கொண்டு போய் அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகணும். ஏன்னா 9 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் மீண்டும் சாயந்தரம் இருந்து வண்டி ஓட்ட முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள்.